வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் நான் பொண்ணி. இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு ரொட்டி கூட நம்ம ஒரு பன்னீர் எடுத்து சிம்பிள் கறி ஒன்று பண்ணிடலாம். அதுக்காக நான் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே டொமேட்டோ, க்ரீன் கலர் கேப்சிகம், அப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த டொமேட்டோ பேஸ்ட் நான் ஆட்டில் பண்ணது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் மசாலா தான் பண்ண போகிறேன். அப்புறம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம். இப்போ முதல்ல கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். முதல்ல இதில் ஜீரகத்தை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் முதல்ல போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேப்சிகமும் டொமேட்டோஸும் போட்டுக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சுடுத்து இதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். இப்போ நான் பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் போட்டுட்டேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அந்த கடா மசாலா, அது முழுசாக இருக்கும் இல்லையா மசாலா, கிராம்பு, ஏலக்காய்லாம், அது முழுசாகவே போட்டுக்கலாம். நான் ஏன் போட்டுக்கிறேன்னா எங்காச்சும் குழந்தைக்கு அது பிடிக்காது, அவன் ரொம்ப கோச்சிப்பான். அதனால நான் போடலை. கரம் மசாலா பவுடர் தான் போட போகிறேன். அப்படி போட்டுட்டா கூட நல்லாவே இருக்கும். இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினப்புறம் கேப்சிகமும் டொமேட்டோவும் போட்டுக்கலாம். இப்போ மற்ற வெஜிடபிள்ஸையும் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கேஸ் சின்னதாக்கியிருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு அரைப்பு ஒன்று தயார் பண்ணணும். அது எதில் நான் போட்டு அரைக்கணும்னு பார்க்கலாம். இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஒடிச்சக்கடலை திக்கனிங்காக, அப்புறம் சோம்பு இதை போட்டு அரைச்சிடலாம். இஞ்சியும் பூண்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், அதையே போட்டுக்க போகிறேன். இப்போ இதை தண்ணி விட்டு அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும் முதல்ல. இப்போ இந்த காயெல்லாம் நல்லாவே வதங்கிடுது. இதுக்கு 2 உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம டொமேட்டோ பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணலாம். அப்புறம் டேஸ்ட் கொஞ்சம் பார்த்துட்டு வேணும்னா நான் மிளகாப்பொடி போட்டுக்கிறேன். இல்லை அதுவே சரியாக இருக்குன்னு அப்படியே விட்டுடுவேன். இப்போ நான் உப்பு போட்டு இந்த டொமேட்டோ பேஸ்ட் போட்டுடுறேன். இப்போ உப்பு போட்டாச்சு, டொமேட்டோ பேஸ்ட்டும் போட்டுட்டேன். கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கலக்கிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் மிளகா பொடியும் தனியா பொடியும் போட்டுட்டேன். ஏன்னாக்கா நம்ம முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி விடுறோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் இதுக்கு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அப்புறம் ரொம்ப ஸ்வீட்டாக போயிடும், பன்னீர் வேறு போடுவோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக போட்டுட்டேன். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சதை இது கூட சேர்த்துடலாம். இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் நான் இதனோட ஆட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சதை போடுறேன். இப்போ அரைச்ச விழுதியும் இதில் நான் போட்டுட்டேன். அந்த முந்திரி பருப்பும் பொடிச்சக்கல்லையும் அரைச்சோம் இல்லையா, அப்புறம் சோம்பு, இது 3த்தையும் அதையும் போட்டுட்டேன். கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் போட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம பன்னீரை நான் இங்கே கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், காமிக்கிறேன். இந்த பன்னீரையும் இது கூட ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ அந்த பன்னீர் பீசஸையும் நான் போட்டுட்டேன். எனக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சி கிடச்சிட்டு நான் இதை அணைச்சிட்டேன். மேலே கொஞ்சம் க்ரீம் விட்டு பச்சை கொத்தமல்லியும் போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுது. இதுக்கு 1 ஸ்பூன் நான் கரம் மசாலா போட்டு கொடுத்துருக்கேன். அப்புறமா இதை நல்லா உங்களுக்கு தெரியறதுக்காக இலக்காமல் வச்சுருக்கேன். இதை இலக்கிட்டு நான் பாத்திரத்தை ஆக்கிடுறேன். பச்சை கொத்தமல்லியை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த க்ரீமியும் போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். வேணும்னா நீங்கள் இஞ்சியை ஜூலியனாக கட் பண்ணி கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி அது மேலே வைக்கலாம். இப்போ நான் இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அமுல் பட்டர் எங்கிட்ட இருந்தது, அதை கொஞ்சமாக ஒரே ஒரு துண்டு போட்டுட்டு கொஞ்சம் க்ரீமும் மேலே விட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதாக ரொட்டியோட. இப்போ ரொட்டிக்கு மாவு பசஞ்சு வச்சுட்டேன். இப்போ ரொட்டியும் பண்ண வேண்டியதாக பண்ணினா இன்றைக்கி பன்னீர் கடியோடு அவள் ரொட்டி சாப்பிட்டுப்பா. அதை தவிர நான் ஒரு ரைத்தா மாதிரி பண்ணி கொடுப்பேன். இப்போ ரொட்டியை பண்ணிடுறேன். இப்போ ரொட்டியெல்லாம் உருட்டி போட்டுட்டேன். இப்போ இட வேண்டியதாக இட்டு அதை சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம டின்னர் ரெடி ஆகிடுது. இது பன்னீர் மசாலா கறி கிரேவியாக தான் இருக்குது. இது ரொட்டி இப்படி தான் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரைத்தா கூட சர்வ் பண்ணலாம். நான் கொஞ்சம் புதினா சட்னி பண்ணியிருக்கேன். ஆனால் இது சர்வ் பண்ணுற சமயத்தில்
அந்த புதினா சட்னி இதில் கொஞ்சம் கலந்து கொடுப்பேன் இந்த ரைத்தாவில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ கிரேட் டே.